அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி ஜூன் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு முதல் ஸ்தானம் ஜென்மஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகுது. ஏன்னா செவ்வாய் பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரியம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு நல்ல தொழில் ஸ்தான பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான பலத்தை இந்த செவ்வாய் பகவானுக்கு முழு அருள் உண்டு. அப்போது உங்களுடைய ஜென்மாதிபதி செவ்வாய் பகவான். ஜென்மாதிபதிங்கிற போது அந்த ஒரு ஜென்மநாதன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தான் நமக்கு ஒரு நன்மையான விஷயங்கள் நடக்கும். அப்போது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அப்போது இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு செல்வாக்கு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல் இந்த செவ்வாய் ஏற்படுத்த போகிறாரு, இதனால் நாம் அடையக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி மேச ராசி. ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள், பாசத்துக்காகவே வாழக்கூடியவங்க. கோபம் இருக்குங்க, எல்லாருக்கும் கோபம் வர்றது தான். ஆனால் உங்களுக்கு எப்படின்னா, யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்கக்கிட்ட உடனுக்குடன் முகத்தை காட்டிடுவீங்க. ஒளிமறைவு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடிக்க தெரியாதுங்க மேசராசிக்காரருக்கு. ரைட்டுன்னா ரைட்டு, தப்புனா தப்பு, உண்மையை பேசுவீங்க, உறுதியாக இருப்பீங்க. ஒரு வைராக்கியம் குறிக்கோள் இதை செய்து ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரி அதை முடிக்காமல் அந்த வேலையை கிளியர் பண்ணாமல் இந்த ஆட்டம் வரமாட்டேங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா துறைகளிலும் எல்லா ஒரு செல்வாக்கு ஒரு பலம் படைத்த மனிதர்களாக தான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர். உற்சாகமானவர்கள், தேனீக்கள் போல சுறுசுறுப்பானவர்கள். ஆனால் அப்பேற்பட்ட மேசராசிக்காரர் சமீப காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா அது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, எல்லாம் நம்ம நல்லா ஒரு உற்சாகமாக இருப்போம், ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு வேலையிலையும் ஒரு ஆர்வத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க தான். ஆனால் சமீப காலம், அதுவும் இந்த 1.25 வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், என்னமோ நமக்கு ஒரு லாக்கான மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி அந்த உற்சாகம் இல்லை. எங்கே போனாலும் எந்த வேலையை தொட்டாலும் அதை முடித்தா தான் அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா எதை தொட்டாலும் அதை முடிக்க முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நடக்கிறது அடுத்த வாரம், அடுத்த வாரம் முடிகிறது அடுத்த மாதம், இப்படி எல்லா விஷயத்திலையும் டிலே ஆகுது. ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னாங்க, ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும்னா தொழில் ஸ்தானம் தான். தொழிலையே சில பிரச்சனைகள். ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், முதல்ல உற்சாகமாக இருந்ததுங்க, வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க, எல்லாருமே சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வெறுக்கிறாங்க, தேவையே இல்லாமல் நம்மளை குறை சொல்கிறாங்க, குற்றங்கள் சொல்ல வைக்கிறாங்க. ஆச்சுங்களா? நாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், நம்மளுடைய கடமைகள் என்னவோ வேலை என்னவோ அது முழுமையாக நம்ம செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் தேவையில்லாத அடுத்தவங்க செய்த சில தவறுகள் கூட நம்மளை காரணம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் மேசராசி அன்பர்களுக்கு சமீப காலத்தில் இருந்தது. இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் மேசராசிக்கு ஜென்மாதிபதி 2ஆம் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் போகுது. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ட்டு ஒரு உற்சாகத்தில் இருந்து செய்ய முடியாமல் ஒரு பிரேக் ஆச்சோ, ஆனால் அது எல்லாமே சரிவர செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம், செவ்வாய் ஒரு உணர்ச்சிக்காரர், செவ்வாய் ஒரு கோபி, அது மட்டும் இல்லை செவ்வாய் வீரியத்துக்கு தன்மையானவர். அப்போது 2ஆம் ஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு பலம், ஒரு உற்சாகம் நிச்சயமாக ஏற்படும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்குமே இந்த பயிற்சியோட தன்மை ஆச்சுங்களா உங்களுக்கு பலாபலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மேசராசிக்காரருக்கு எல்லாருக்கும் என்னென்னா விரயங்கள் அதிகமாகுது. குடும்ப ரீதியில் பார்த்தோம்னா தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள்,
நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சிட்டு ஊரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு எத்தனையோ சிரமங்கள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து அப்படியே வந்து சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டில் ஒரு அமைதி இருக்காது. தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கள புரியாத மாதிரி பேசுவாங்க. காரணமே இல்லாமல் வெறுத்து விலகி இருப்பாங்க. ஏனே புரியாது. ஏன்னா நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. ஒரு அன்புன்னு ஒருத்தர் மேலே வச்சுட்டோம்னா கடைசி வரைக்கும் அதில் ஒரு நொடி 1% கூட குறையாமல் இருக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்க தப்பு பண்ணுறது அவங்களா இருப்பாங்க. கடைசீட்டில் பார்த்தோம்னா குறைய நம்மளை சொல்லுவாங்க. நம்மளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசீட்டில் நம்மளை மன வருத்தத்தையும் கொடுத்து வேதனைகளையும் உருவாக்கி கடைசீட்டில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கி வச்சுருப்பாங்க. இதனால் நமக்கு எப்போவுமே வந்து நமக்கு ஒரு உள் மனசில் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு தைரியம். அதாவது நாம் ஒன்றும் அடுத்தவங்க பின்னால் போக வேண்டியதில்லை, அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழணுங்கிற அவசியம் இல்லை, நம்மக்கிட்ட எல்லா திறமைகள் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த மேசராசிக்காரருக்கு அப்படியே மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? காரணம் இருந்து நம்மளை வெறுத்தாங்கன்னா தப்பே கிடையாது. காரணமே இல்லாமல், அதாவது இதுதான் ஒரு பிரச்சனைக்கு நாம் காரணமே இல்லாமல் நம்மளை காரணத்தை காட்டி வெறுப்புகளையும் உருவாக்கி கடைசியில் ஒரு பழி பாகத்தை அனுபவிக்கிற போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் சமீப காலமாக இருந்தது. அதற்கு காரணம் சொன்னோம்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. மேசராசிக்காரருக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். தொட்டதெல்லாம் எதுவுமே முழுசாக செய்ய முடியல. அங்கே போகணும்னு நினைக்கிறேன், இதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளோ ஒரு கடினமான வேலைகள் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் வாய்ப்பு கிடைச்சா தானே எதையும் செய்ய முடியும். ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சா தானே நம்மளுடைய முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு உழைப்பு இருக்கும், ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாத்த விட ஒரு நல்ல மனசு இருக்குது. ஆனால் எத்தனையும் இருந்தாலும் அதாவது நம்மளுக்கு தகுந்த வாய்ப்புகள் சரியாக அமையறதில்ல. கை கெட்டுது, வாய் கெட்டல. நெருங்கி வருது, நம்ம விரும்பி போகும்போது அது விட்டு விலகி போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு இது அதாவது 7.5 சனி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த சனி பகவான் 2ஆம் பார்வை, அதாவது 2ஆம் இடத்த 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால தனம் பணம் நிற்கிறது இல்லை. எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியறதில்ல. அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த முயற்சிகள் எடுக்கும்போது காலதாமதம் செய்ய முடியல. இதுதான் சில சிரமங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு சிறப்பான கடந்த காலத்தில் ஒரு குரு பயிற்சி பலனும் போட்டிருந்தோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு சனி பாவகத்தை, அதாவது விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குது. அது சனியின் மேலே படுறதுனால உங்களுக்கு 7.5 சனியும் கொஞ்சம் தாக்கம் குறைஞ்சிருக்கு. அப்போது சுப செலவுகள் பண்ணலாம். வீடு கட்டக்கூடிய சில எஸ்டிமேட்டுகள் தடை ஏற்கனவே ஆரம்பித்தும் பண்ண முடியல. இத்தனை நாள் எவ்வளவோ சம்பாரித்தோம், எத்தனையோ பண்ணணும், அங்கே போனோம், இங்கே போனோம், வெளிநாடு, வெளியூர், வெளி பிரயாணம், உலகமெல்லாம் சுற்றணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா தனிமரமாக நின்றுட்டுருக்குறேங்க. இந்த கவலைகள் கஷ்டங்கள் எப்போ போகும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாக அமையப்போகுது. சரிங்களா? சனி பகவானை குரு உச்ச குரு பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் இடம் ஸ்தானத்தில், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மாதிபதி வந்து தனஸ்தானத்தில் உட்காரும்போது குடும்பஸ்தானம் வளர்ச்சியாகும், முன்னேற்றமாகும். சில பிரயாணங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. தன் வாரிசுகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். யார் நம்மளை புரிஞ்சிக்காம விலகி இருந்தாங்களோ, குடும்ப வாழ்க்கையிலும் சில மன வருத்தங்கள் ஏற்பட்டதோ அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி. ஜூன் மாதம் 20ஆம் தேதி. சரிங்களா? இதிலிருந்து புதிய முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த பலன் கோச்சார் அடிப்படையில் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இருக்கும். கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் சந்திரனுங்கிறது ராசி, அதே மாதிரி உங்களுடைய லக்னம், அதே மாதிரி என்ன தசா புத்தி நடக்குது, பிறப்பு ஜனன ஜாதகத்தில் செவ்வாயோடைய பலம் என்ன? ஏன்னா செவ்வாய் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்தான பலம். பெண்களுக்கு அதாவது கணவர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதே செவ்வாய் பகவான். அப்படின்றதுனால உங்களுடைய ஜென்ம லக்னம் தசா புத்திகள் செவ்வாயோடைய தன்மை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு ஸ்தான பலத்தில்
அமர்ந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் இன்னும் முழுமையாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய கோட்சார் அடிப்படையில் ஒரு அற்புதமான யோகங்கள் மேசராசிக்கு இருப்பதனால, அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து ஒரு முறை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3யும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இனி வரக்கூடிய காலம் மேசராசி அன்பர்களுடைய எதிர்காலம் சிறப்பா அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.